மதிய வணக்கம். ஃபிட்ஜி, NDRF, இந்து இணைந்து வழங்கும் இன்ஸ்பிரோ வெபினார் சீரீஸ் 3வது வாரம் 9வது நிகழ்வு. வாரம் ஆரவாரம் குழந்தைகளுக்கான ஒரு பிரத்யேக மருத்துவம் மற்றும் பொறியியல் சார்ந்த வல்லுநர்களுடன் உங்களுடன் இணைவதில் ஹிந்து தமிழ் திசை பெருமிதப்படுகிறது. இதை ஒருங்கிணைத்து கொடுத்த நேஷனல் டிசைன் ரிசர்ச் போரமுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கும் ஃபிட்ஜிக்கும் நன்றி. நேரடியாக நம்ம இன்னைக்கு 9ஆம் நாள் நிகழ்வுக்குள் செல்லலாம். ஆஸ் யூஷுவல் ஃபியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தயவு செய்து யாரும் நம்மளோட விருந்தாளிகள் பேசும் பொழுது சாட் பண்ண வேண்டாம். டு நாட் சாட். We will have to block the users while the speaker is speaking. As usual, kindly take notes. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சார் சொன்ன மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். தயவு செய்து இந்த வல்லுநர்கள் எல்லாம் உங்களிடையே உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது நீங்க நோட் புக்கை வைத்து நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நீங்களும் இவர்களின் பேச்சில் இருந்து குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நல்ல கேள்விகளை கேட்டால் பரிசுகள் உண்டு. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் 200க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் அந்த போட்டியில இருக்கீங்க. நீங்க ஏன்னா ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் உள்ள கடைசி வரைக்கும் எங்க கூட தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆகவே இந்த 200 புக்ஸை நாங்க எப்படி கொடுக்குது என்று இதற்கான ஒரு வகுத்தலை செய்து கொண்டிருக்கிறோம். நேரம் கடத்தாமல் இன்று 9ஆம் நாள் நிகழ்வுக்குள் நேரடியாக செல்லலாம் என்று நினைத்து இன்றைய நம்ம விருந்தினர் தமிழகத்தைச் சேர்ந்தவர், ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்தவர். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண்மணி DRDO டைரக்டராக ஆயிருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் பேசும் நம்ம இனத்துக்கே இது ஒரு பெருமை. டாக்டர் சித்ரா ராஜகோபால், who is the Director General of DRDO டெல்லி. அவர் டெல்லியில் இருந்து இன்னைக்கு நம்ம கூட இணைய இருக்கிறார். அவர் he is a distinguished scientist and is currently Director General Resource Management in DRDO. She concurrently holds the post of First Appellate Authority DRDO as per Act. இவங்க பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் இன் 1982 ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பஞ்சாப் யூனிவர்சிட்டி. பஞ்சாபில் படித்துவிட்டு அங்கேயே இவர்கள் PhD இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியில் 1989ல இந்த ஃபீல்ட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல முடித்திருக்கவர்கள். இவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னால் முதலில் நிற்பது என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் கிளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சுற்றுச்சூழலை சார்ந்து இவர்கள் மையப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். சேஃப்டி அண்ட் ஹெல்த், என்விரான்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஹீட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ஸ், சேஃப்டி அனாலிசிஸ், இதுதான் இவருக்கு பிடித்த ஒரு பகுதி. இவர்கள் டைரக்டர் ஜெனரல் ஆக இருக்கும் பொழுது ஓவர்சீஸ் கார்பரேட் ஃபங்க்ஷன்ஸ்லயும் இருந்திருக்கிறார்கள். பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன், ஃபைனான்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், சிவில் ஒர்க்ஸ், எஸ்டேட்ஸ், பார்லிமெண்டரி அஃபேர் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், விஜிலன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. இவர் இல்லாத துறையே DRDOவில் இருக்காது என்று ஒரு பெருமிதத்துக்குரிய இன்றைய நம்ம பேச்சாளர். is an outstanding scientist and director of Center for Fire, Explosive and Environment Safety. She spent a substantial part of her career in research and development on explosives, fire, environment, safety for MOD applications. இவர்களுக்கு நிறைய விருதுகள் கிடைத்துள்ளது. விருதுகளை பட்டியலிட்டுக் கொண்டு போனால் நேரம் பத்தாது. ஆனால் சிலரை நான் குறிப்பிட வேண்டும். She is the recipient of several national and DRDO awards. DRDO Scientist of the Year Award in 2010, Lifetime Achievement Award for Society for Reliability and Safety, SRESA, in 2019. Eminent Engineers Award by Institution of Engineers. Institution of Engineers என்பது இன்ஜினியர்களுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு போரம். She has got the award in 2019.
Suman Sharma Award in 2019 by National Design and Research Forum. The Institution of Engineers India Sakti Shaman International Women's Day 2020 by Honorable Minister for Women and Child Development. பட்டியலிட்டு கொண்டு போனால் நேரம் நம்மளுக்கு இருக்காது. ஆனால் குறிப்பாக இனி 2 குறிப்புகளை சொல்லி அவர்களை உள்ளே அழைக்கிறேன். He has to her credit 15 international and 49 national publications with 4,900 citations for 104 papers that she has rendered. She has also authored 3 books, 3 book reviews published in 125 technical reports. நேரம் இவர்களுக்கு பணியிலும் இருக்கு. அதை தாண்டி இவர்கள் நேரம் தேடி பிடித்துதான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நேரம் கடத்தாமல் நான் அவரை கொண்டு வந்து உங்களுடன் உரையாட வைப்பதில் பிட்ஜியும் என்டிஆர்எஃப்பும் இந்து தமிழ் திசையும் பெருமைப்படுகிறது. வணக்கம் மேடம். வணக்கம். 8ஆம் கிளாஸ் முதல் 12ஆம் கிளாஸ் படிக்கும் மாணவர்களும் அவர் பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் மதிய வேளை உணவை ஞாயிற்றுக்கிழமை என்று உணவை விட்டு செவிக்கு உணவு தேடி வந்திருக்கிறார்கள். ஆகவே களம் உங்களது, நீங்கள் விளையாட வேண்டும் என்று கேட்டு நான் மீண்டும் கேள்வி நேரத்தில் உங்களுடன் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். இப்பொழுது நமஸ்காரம். பத்மஸ்ரீ டாக்டர் மயிலசுவாமி அண்ணாதுரை, சேர்மன் NDRF, டாக்டர் V தில்லி பாபு, டைரக்டர் NDRF, coordinators Hindu Tamil SI and other participants. In the Inspiro webinar series on education and research opportunities for engineering and medical students, ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். முன்னாடி ஸ்பீக்கர்ஸும் சொல்லியிருக்காங்க, எங்களோட டயத்துல இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் இருந்திருந்தா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். My compliments to the NDRF team and the Hindu Tamil SI, and I'm very happy to be part of this initiative. இன்னைக்கு நான் உங்களோட I will be sharing experience thoughts on one topic of green technologies for a sustainable environment. ஏன் இந்த டாபிக்? நான் last 30 years I've been working in environmental safety and research on these areas. 1987 உங்களுக்கு maybe some of you may have read about it. Brundtland Commission ஒரு commission இருந்தது. They had come out with some new terms called sustainability, sustainable environment, இதெல்லாம் sustainable development. நாங்க early 90s ஒரு R&D center செட்டப் பண்ணோம். இந்த center was for safety. அதுல environment safety ஒரு very important part. இந்த environment safety நாங்க we did lot of R&D in various technologies. இதெல்லாம் eco-friendly green technologies. இது mainly of defense, but civil sector spin-offs இருந்தது. இன்னைக்கு I'll be sharing some of the R&D we did. But I want to tell you what is the importance of this topic. ஏன் sustainability? What is sustainable development? Why should we be interested in this? In the last few decades நீங்களும் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் இந்த terms global warming, climate change, disasters, environmental related disasters, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். And we have been suffering also so many disasters in the recent past. இதெல்லாம் ஏன் ஆறுது? If you think about why we are having so much of problems related to environment, the main reason is that we are going beyond the carrying capacity of our planet. எத்தனை ரிசோர்சஸ் நம்ம யூஸ் பண்ணணும், எத்தனை வாட்டர் என்னெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்றோம். அதனாலதான் அந்த கான்செப்ட் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி வந்தது. ஏன்னா இப்படியே நம்ம பிசினஸ் as usual பண்ணிட்டு இருந்தோம்னா we'll reach a point of no return. What should we do? We should adopt sustainability as our concept. Sustainability na we can continue indefinitely without any harm to our environment, to our society, to our economy. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த 3 pillars சொல்லலாம். economy, society, environment. இன்னைக்கு நான் பேச போறது environmental sustainability நம்ம என்ன பண்ணலாம் as scientists and technologists. Science and technology ஓட ரோல் என்ன? green technologies னு ஒரு term இருக்கு. அப்படின்னா என்னது? இதோட ரோல் என்ன? இது நம்மள ஹெல்ப் பண்ணும் சஸ்டைனபிள்
environment. So now koncham background taren. As I told you, I can just share this presentation with you. It will be a little more helpful. Can you see the presentation? இப்போ இதுல பாத்தீங்கன்னா green technologies for a sustainable environment. It has got many facets. Presentation தெரியுதா? Is it visible? Ma'am, please go ahead. Yes, thank you. So Brundtland Commission நான் சொன்னேன் 1987ல அவங்க வந்து sustainable developmentக்கு ஒரு definition தந்தாங்க. That which meets the needs of the present without compromising the ability of future generations to meet their own needs. இதோட ஒரு வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்ஸ்னா என்னது? நீட்ஸ்னா நம்ம ஒரு அக்செப்டபிள் லைஃப் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா என்னது? நம்மளுக்கு கிளீன் ஏர், கிளீன் வாட்டர், இருக்கிறதுக்கு நல்ல இடம், சாப்பிட்றதுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட், அதெல்லாம் வேணும். பட் அதெல்லாம் மீட் பண்ணணும்னா நம்மளால we can't keep on drawing from the environment. அதுக்கு ஒரு நம்மளோட ஏர்த்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நம்மளோட ஈகோ சிஸ்டம் ரிசோர்ஸ் பேஸ்க்கு ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்கு. அந்த லிமிட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு 3 பில்லர்ஸ்: எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி, சோஷியல் சஸ்டைனபிலிட்டி, என்வாயரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. ஒரு ஸ்டேபிள் எக்கானமி which uses energy and resources efficiently. Society, human health, that is important. And environmental sustainability na another, meeting the resource and service needs of the current and future generations without compromising the health of the ecosystems that provide them. இது வந்து our common future-னா அவங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுல இருந்து எடுக்கிறேன். இந்த சஸ்டைனபிள் என்வாயர்மெண்ட் வேணும்னா அதுக்கு என்ன டிரைவர்ஸ்? அது இன்னோவேஷன். இன்னோவேஷன் தான் மெயின். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடது ரொம்ப பெரிய ரோல் இந்த இன்னோவேஷன்ல. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ணணும்? They should come out with technologies, they should come out with ways by which we can reduce the way we use renewable, non-renewable energy, reduce waste, reduce the material which is used, reduce risk so that we do all our processes with enhanced safety, environmental impact reduce பண்ணணும், cost reduce. அதனால we coined this term green technology. That means technology which meets the present needs without compromising the ability of future generations to meet their needs. இதுல வந்து நம்ம new innovative ways to conserve the natural environment and resources so that we minimize and reduce the negative impact of human activities to meet sustainability goals. So green technology na illa essentially என்ன இருக்கணும்? ஒன்னும் எனர்ஜி எஃபிஷியன்சி. இப்போ நம்ம ஏதாவது எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றோம், அப்ளையன்ஸ் யூஸ் பண்றோம், ஏசி யூஸ் பண்றோம், அதுக்கு எனர்ஜி ரேட்டிங் என்ன? இப்போ நம்மள்ட்ட பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்கு, அவ வந்து ரேட்டிங் தரா. எத்தனை எஃபிஷியன்ட் அது? குறைச்சு எனர்ஜி கன்சியூம் பண்ணி இட் ஷுட் பி ஏபிள் டு டூ இட்ஸ் ஒர்க். செகண்ட், வாட்டர் பாசிட்டிவ். அப்படின்னா நம்ம வேரியஸ் மெத்தட்ஸ் லைக் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஜீரோ எஃப்ளூயன்ட் டிஸ்சார்ஜ், ஃப்ரெஷ் வாட்டர் குறைச்சு எடுக்கணும், அந்த மாதிரி ப்ராசஸஸ் அடாப்ட் பண்ணணும். அப்புறம் ஜிஹெச் மிட்டிகேஷன் என்னது? கிரீன் ஹவுஸ் கேஸ் மிட்டிகேஷன். கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு கேட்டிருப்பீங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேசஸ். அது என்ன பண்றதுன்னா சன்ல இருந்து வர ரேடியேஷன் இருக்கு, ஐஆர், அதை வந்து ட்ராப் பண்ணிடுறது. ட்ராப் பண்ணி நம்ம யூ கேன் ஃபீல் தி எஃபெக்ட்ஸ். குளோபல் வார்மிங் ஆயிருக்கு. இப்போ வந்து 1.5 டிகிரி 2 டிகிரி ஆயிடும்னு சொல்றாங்க. எப்படி இதை ரெடியூஸ் பண்ணணும்? அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். அது எப்படின்னு அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட் மினிமைசேஷன். நம்ம எத்தனை வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றோம்? அதுக்கு வந்து 5 R's we must remember. ஒன்னு வந்து ரெஃப்யூஸ். ஒன்னு don't buy anything which is been made with producing lot of waste. reduce பண்ணுவோம் அந்த மாதிரி buying such things or using such things. ரீயூஸ். அதே சாமான திருப்பி ரீயூஸ் பண்ண முடியும்னா பாருங்க.
இல்ல ரீபர்பஸ், அதே யூஸ்க்கு பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ். அண்ட் ஃபைனலி ரீசைக்கிள். அத the same thing, but you can recycle it and use it in an entirely different way. இது வந்து waste minimization. அதுக்கப்புறம் லோ மெட்டீரியல் யூட்டிலைசேஷன். என்ன பண்றோமோ அதுல மினிமம் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். இப்ப சொல்றாங்க 3D பிரிண்டிங் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதுல வந்து வெரி எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். Then you can recycle the materials like steel and structural materials. அப்புறம் another concept is green supply chain. இதுல என்னன்னா பிகினிங்ல இருந்து எப்பல இருந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்றோமோ, டிசைன்ல இருந்து ஆரம்பிச்சு மேனுஃபேக்சரிங் ஃபுல்லா எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் யூஸ் பண்றது, டிஸ்போசல், கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் பண்ணி அது ஃபுல்லா கிரீனா இருக்கணும் இந்த சப்ளை செயின். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்றோமோ அதுக்கு லோ டாக்ஸிசிட்டி. அப்புறம் ஃபைனலி பயோடிகிரேடபிள். இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்றோம், தட் இஸ் நாட் biodegradable. Whereas all the natural things which we use, those are all degradable, biodegradable. So these are some of the things. இத பாத்தீங்கன்னா இது நம்ம டெக்னாலஜி என்ன பண்றோமோ அதுல இதெல்லாம் இருந்ததுன்னா then we can call it a green technology. For example தரேன். You would be knowing hydrogen is one of the clean fuels. ஏன் clean சொல்றோம்னா அது burn பண்ணா only water. அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஒண்ணும் வராது. பட் அதுலயே 3 இருக்கு. கிரே ஹைட்ரஜன், ப்ளூ ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜன். கிரே ஹைட்ரஜன்னா என்ன? அது வந்து நம்ம நேச்சுரல் கேஸோட ரிஃபார்ம் பண்ணோம்னா, மீத்தேன் ரிஃபார்மிங் பண்ணா அதுல ஹைட்ரஜன் கிடைக்கும். பட் அதுல வந்து எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதோட பெட்டர் என்னன்னா ப்ளூ ஹைட்ரஜன். அதுல வந்து ரிஃபார்ம் பண்ணுவோம், பட் அந்த கார்பன் டை ஆக்சைடு ஒன்று வருது இல்லையா, அதை வந்து கேப்சர் அண்ட் ஸ்டோர் பண்ணிடுறோம். அதனால கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது 90% ரிடக்ஷன் ஆயிடும். லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் இஸ் கிரீன் ஹைட்ரஜன். அதுல வந்து நம்ம எலக்ட்ராலிசிஸ் அதுல பண்ணோம்னா ஹைட்ரஜன் கிடைக்கும். அது வந்து கிளீன் வே ஆஃப் ப்ரொடியூசிங் ஹைட்ரஜன். இதை வந்து நம்ம பாக்கி எனர்ஜி சஸ்டைனபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, சோலார், விண்ட், அதோடையும் இன்டிகிரேட் பண்ணுவோம். அதனால லீஸ்ட் பெனிஃபிஷியல் வந்து கன்வென்ஷனல் பவர், மோர் பெனிஃபிஷியல் ரினியூவபிள் எனர்ஜி, மோஸ்ட் பெனிஃபிஷியல்ங்கிறது கிரீன் பவர், விண்ட், சோலார், பயோமாஸ், ஜியோதர்மல், பயோகேஸ் அண்ட் லோ இம்பாக்ட் ஹைட்ரோ பவர். இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க இந்தியா வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ், we have made some commitments as a nation. நம்மளோட intended nationally determined contributions, அது every country has made these. இது வந்து these NDCs embody the efforts by our country to reduce national emissions and adapt to the impacts of climate change. இப்போ நம்மளோடது வந்து world's largest renewable capacity expansion program. We have said that 40% cumulative electric power installed capacity from non-fossil fuel sources we will have by 2030. அப்புறம் நம்மளோட emissions intensity இருக்கு இல்லையா, will reduce it by 2030 as compared to 2005 level. பார்த்தோம்னா 33 to 35% of the GDP நம்ம reduce பண்ணுவோம் emissions intensity. இது எப்படி பண்ணுவோம்? solar energy, forest cover, wind energy, clean and coal policies, biomass, எல்லாத்துலயும் நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். கொஞ்சம் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியாச்சு. பட் 2022 வரைக்கும் சோலார் பவர் கெபாசிட்டி 100 கிகாவாட்ஸ். ஃபாரஸ்ட் கவர் பார்த்தோம்னா நம்ம 33% ஆஃப் தி ஜியோகிராபிக்கல் ஏரியா நம்ம சொல்றோம் லாங் டர்ம் கோல் ஃபாரஸ்ட் கவர் பண்ணல. விண்ட் எனர்ஜி வந்து 60 கிகாவாட்ஸ். அதுக்கப்புறம் பயோமாஸ் பார்த்தோம்னா நம்ம 10 கிகாவாட்ஸ் பை 2022. அப்புறம் கிளீன் கோல் அப்படின்னா கோலையே யூஸ் பண்ணி but in a way that it doesn't affect the environment. Highly efficient supercritical technology use பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். இதுதான் நம்மளோட டார்கெட்ஸ். இப்போ வந்து I'll come to what I have been doing. I told you முன்னாடி 30 years we have been working in some of these technologies. I was part of a center, the Center for Fire, Explosive and Environment Safety. I was one of the core team members that set up பண்ணோம் நாங்க early 90s. அதுக்கப்புறம் 97ல I happened to be associated of a program called Leadership for Environmental Development. இதுல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்னதுன்னு வேரியஸ் கண்ட்ரீஸோட பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. வாட் டு வி அண்டர்ஸ்டாண்ட், என்ன பண்ணணும்? 99ல CSD இருந்து யூஎனோட கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதோட சைட் லைன்ஸ்ல நாங்க பிரசன்ட்டும் பண்ணோம்.
So now I'll tell you about நாங்க என்னெல்லாம் இந்த சிஃபீஸ் சென்டர்ல என்ன மாதிரி R&D பண்ணோம், என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும். இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இட் மே மோட்டிவேட் யூ, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி கேரியர் எடுக்கலாமா நம்ம, இந்த மாதிரி R&D பண்ணா எப்படி இருக்கும். DRDO initiatives for a sustainable environment. இதுல வந்து நாங்க efficient processes which minimize the production of waste materials and decrease the amount of non-renewable energy used. The first I'll tell you about eco-friendly waste treatment and disposal technologies, site remediation, eco-friendly materials, resource minimization, climate change mitigation, and கடைசியில capacity building. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஈகோ-ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ் ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து நாங்க என்ன பண்ணோம், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் எஃப்ளூயன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது வேற வேற பிளான்ட்ஸ்ல. எக்ஸ்ப்ளோசிவ் கண்டாமினேட்டட் வேஸ்ட், இதுல வந்து நிறைய நைட்ரோ ஆர்கானிக்ஸ் இருக்கும், இல்லைன்னா டை கண்டாமினேட்டட் வேஸ்ட், இல்லைன்னா அதர் ஆர்கானிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க பிரசிபிடேஷன். பிரசிபிடேஷன்ல கெமிக்கல் போடுவோம், அதுல வந்து இந்த என்னெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் பிரசிபிடேட் ஆகி கீழே வந்துடும். அதுல என்ன ப்ராப்ளம்னா அதை என்ன பண்ணுவீங்க அதுக்கு பார்க்கணும். அடுத்த டெக்னாலஜின்னு அட்சார்ப்டிவ் ரிமூவல். இதுல வந்து நாங்க என்ன பண்ணோம், ஒரு பைலட் பிளான்ட் செட்டப் பண்ணோம். இதுல வந்து அட்சார்பென்ட் போட்டோம். இதுல வந்து கிரானுலர் ஆக்டிவேட்டட் கார்பன், இல்லைன்னா வேற ஏதாவது நேச்சுரல் மெட்டீரியல். அப்புறம் இந்த எஃப்ளூயன்ட்டை பாஸ் பண்ணா அது அட்சார்ப் ஆயிடும். இந்த மெட்டீரியல்ல அட்சார்ப் ஆச்சுன்னா வெளியில வர எஃப்ளூயன்ட் கிளீனா இருக்கும். அட்லீஸ்ட் அப் டு ஸ்டாண்டர்ட், என்ன ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணணுமோ அதை மீட். இதுல என்னன்னா இதுக்குள்ள இருக்கிறது வந்து அப்சார்ப் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பண்ணி கிளீன் பண்ணி 2-3 வருஷம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம் அதை பார்க்கணும். எந்த இதுல அப்சார்ப் ஆயிருக்கோ அந்த மெட்டீரியல்ல எப்படி டிஸ்போஸ் ஆஃப் பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம். மூணாவது எலக்ட்ரோகெமிக்கல் ட்ரீட்மெண்ட். இதுல வந்து நம்ம எலக்ட்ரோட்ஸ் வச்சு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி எஃப்ளூயன்ட், இப்போ ஹெவி மெட்டல் கண்டாமினேட்டட் எஃப்ளூயன்ட்ஸ்ல நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணா இந்த மெட்டல்ஸ் போய் டெபாசிட் ஆயிடும் எலக்ட்ரோட்ல. அப்புறம் இந்த வாட்டர் வந்து கிளீன் வாட்டர் வெளியில வரும். நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்துல இருந்து கீழே வர பிரசிபிடேட் அதை என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷன் டெக்னாலஜி. இதுல வந்து நம்ம பாலிமரோட மிக்ஸ் பண்ணோம்னா இந்த ஸ்லட்ஜை ட்ரை பண்ணி அதை பாலிமரோட மிக்ஸ் பண்ணா ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி அதை வந்து நம்ம டிஸ்போஸ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா இதை வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ், இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நாங்க யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இன்சுலேட்டர் பண்ணலாம், வேற வேற யூஸும் பண்ணலாம். அதனால வேஸ்ட் ரிமூவ் பண்றோம், அதை வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ப்ராடக்டா பண்றோம். இது இன்னொன்று டெக்னாலஜி, அட்வான்ஸ்ட் ஆக்சிடேஷன் பிளான்ட். இதுல என்ன பண்றோம், நம்ம வந்து H2O2, ஹைட்ரஜன் பெராக்சைடு, லோசோ அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஹைட்ராக்சைல் ரேடிக்கல்னு ப்ரொடியூஸ் ஆகும் இன்சிட்டு. அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து இந்த வேண்டாங்கிற ஆர்கானிக் எல்லாம் இருக்கு அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். இதுல யூவி லைட் நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஆக்சிடென்ட்ஸோட. இதுல வந்து ஜீரோ டிஸ்சார்ஜ், இந்த வாட்டர் இஸ் ரீசைக்கிளபிள், ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி. இது வந்து நாங்க டை இண்டஸ்ட்ரி கூட இந்த டெக்னாலஜி பண்ணோம். அப்புறம் இன்னொரு ஏரியா விச் இஸ் ஆஃப் கன்சர்ன் இஸ் கண்டாமினேட்டட் சைட்ஸ். நிறைய இடத்துல நம்ம ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ் மேனுஃபேக்சர் பண்றோம், இல்ல வேற ஏதாவது பண்றோம்னா அந்த சாயில் இருக்கு இல்லையா, அதுவும் கண்டாமினேட் ஆகலாம். அது என்ன பண்ண, அதுக்கு வந்து நம்ம கிரீன் ரெமெடியேஷன் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுல நாங்க என்ன பண்ணோம்னா ஃபைட்டோ ரெமெடியேஷன், மைக்ரோபியல் ரெமெடியேஷன், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். ட்ரைட் சம் பயோஃபியூல் கிராப்ஸ் லைக் ட்ரோஃபோகர்பஸ், வெட்லேண்ட் ஸ்பீஷீஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணோம். அதை வச்சு நாங்க பார்த்தோம் டிஎன்டி, டிஎன்டி, HMX எல்லாம் நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சாயில் காலம் பயோரியாக்டர் எங்களோட லேப்லயே யூஸ் பண்ணி சாயில் ரெமெடியேஷன் ஆஃப் பயோ ரெமெடியேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்காக. அப்புறம் இது வந்து ஹைட்ரோபோனிக் ஜெர்மினேஷன் ஸ்டடிஸ். இதுல வந்து பிளான்ட்ஸ் சாயில் இல்லாத க்ரோ பண்றது, அது வந்து ஹைட்ரோபோனிக் ஸ்டடிஸ். இதுல வந்து எஃப்ளூயன்ஸ்ல க்ரோ பண்ணி நாங்க எப்படி ரெமெடியேட் பண்ணலாம், எப்படி இந்த கண்டாமினன்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம்னு இந்த ஸ்டடிஸ் பண்ணோம். இது வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்தது. ஹையர் ஆல்டிடியூட்ஸ்ல சம்டைம்ஸ் சோல்ஜர்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட் பேக்கேஜிங் வரும். சாப்பிட்டாட்டு அந்த ஃபுட் பேக்கேஜிங் என்ன பண்ணுவாங்க,
அது வந்து இந்த ஹை ஆல்டிடியூட்ஸ்ல ரொம்ப லோ டெம்பரேச்சர், அதுல பாக்டீரியா ஒர்க்கும் பண்ணாது, அதனால அப்படியே கிடக்கும் எல்லா பிளாஸ்டிக்ஸும். அதனால நாங்க என்ன பண்ணோம், பிளாஸ்டிக் பண்ற டயத்துல ஒரு ப்ரோ ஆக்சிடென்ட் ஆட் பண்ணோம். ப்ரோ ஆக்சிடென்ட் ஆட் பண்ணி அப்புறம் ப்ராசஸ் பண்ணா இந்த பிளாஸ்டிக் ஃபிலிம் யூவி காம்பனன்ட் ஆஃப் சன்லைட் இருந்ததுன்னா அது டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். லாங் செயின் பிக் மாலிகுலர் வெயிட் பாலித்திலீன் இருக்கிறது பிரேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இதுதான் இந்த ப்ராசஸிங் ஸ்டெப். எல்டிபிஇ, எல்என்டிபிஇ, ஹெச்டிபிஇ எல்லா டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸையும் நாங்க இதே மூலமா டிகிரேட் பண்ணி அது பவுடர்ட் பிஇ வந்துடும், பவுடர்ட் பாலித்திலீன். அது வந்து பயோடிகிரேடபிள். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இது வந்து ஃபுட் கிரேட், அதனால சாப்பாடு பேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பயோடிகிரேடபிள்னு சர்டிஃபை பண்ணிடுச்சு. பேட்டன்ட் எடுத்தாச்சு, இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அந்த டெக்னாலஜியை. இப்போ வந்து அது 100 டிகிரி பிளாஸ்டிக்னு இது மார்க்கெட் பண்ணும். திஸ் இஸ் another இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. இதுல என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது மெட்டீரியல், ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல கிராக் வந்துருக்குன்னா அப்புறம் அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி மெட்டீரியல் போட்டு திருப்பி ஃபுல்லா ரிப்பேர் பண்ணணும். அதுல வேஸ்டிங் மெட்டீரியல். இதுல என்ன ஐடியானா, நம்ம செல்ஃப் ஹீலிங் ஃபங்க்ஷனாலிட்டி அதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஹீலண்ட் அப்படின்னா ஹீல் பண்றது, எபாக்சி இதெல்லாம் ஹீலண்ட். அதை வந்து யூரியா ஃபார்மால்டிஹைடு, மெலமின் ஃபார்மால்டிஹைடு இந்த மாதிரி ஷெல் வால் மெட்டீரியல் அதுக்குள்ள என்கேப்சுலேட் பண்ணி அதை அங்க வச்சோம்னா என்ன முன்னா ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா, ஸ்ட்ரக்சருக்கு டேமேஜ் இருந்ததுன்னா கிராக் ப்ரொபகேட் ஆகி அந்த மைக்ரோ கேப்சியூல்ல ரப்சர் பண்ணும். அதுக்குள்ள இருக்க ஹீலண்ட் வெளியில வந்துடும். அது கிராக்கை ஃபில் பண்ணி அது கியூர் ஆயிடும், கம்ப்ளீட்டா கிராக் க்ளோஸ் ஆயிடும். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வேற மெட்டீரியலும் ஆட் பண்ண வேண்டாம், எக்ஸ்ட்ரா எனர்ஜி மெட்டீரியல் அதெல்லாம் எஃபர்ட்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், தானா ஹீல் ஆயிடும். இன்னொரு நாங்க ஒர்க் பண்ணது வந்து ரீசைக்ளிங் ஆஃப் பெட் வேஸ்ட். நீங்க வந்து பெட் பாட்டில்ஸ் கேட்டிருப்பீங்க. பெட்டுங்கிறது என்ன, இட்ஸ் அகெயின் அ ப்ராப்ளம் மெட்டீரியல், அதை வந்து டிகிரேட் ஆகாது. நாங்க என்ன பண்ணோம், அதை வந்து ஆல்கலிசிஸ் பண்ணி அதை ஃபர்தர் ஹைட்ரோதெர்மல் சிந்தசிஸ் பண்ணி மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாதிரி பண்ணிட்டோம். மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கும். ஸ்பஞ்ச் பார்த்திருக்கீங்களா நீங்க? அது என்ன பண்ணும், அது நிறைய கெப்பாசிட்டி இருக்கு. இட் கேன் டேக் அப், ஹோல்ட், ரிலீஸ் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் தேர் போர்ஸ். இதுக்கு என்ன இப்போ யூஸ் பண்ணலாம்னா ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணலாம். ஹைட்ரஜன் நம்ம கிளீன் எனர்ஜி சொல்றோம், அதை யூஸ் பண்றதுக்கு ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து மாஃப்ஸ்ங்கிறது இட்ஸ் a very good way of storing hydrogen. இதே இதை வச்சு பெட் வேஸ்ட் வச்சு வேற எல்லாமே பண்ணலாம். நம்ம பியூ ஃபார்ம்ஸ், வேற யூஸ்ஃபுல் மெட்டீரியல்ஸும் பண்ணலாம். இன்னொரு ஏரியா வேர் வி வர்க் வாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. அதுல என்னன்னா, நம்ம கண்ட்ரியில fossil fuels யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா at some point fossil fuels will disappear. அதோட நம்ம fossil fuels இம்போர்ட் பண்றோம், அதனால நம்மளுக்கு செக்யூரிட்டியும் கிடையாது. என்னைக்காவது வெளி கண்ட்ரில இருந்து தரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ வி மஸ்ட் கம் அவுட் வித் கிளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ். அதை நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டியும் ரேஸ் பண்ணோம். நாங்க என்ன பண்ணோம், கார்பன் நியூட்ரல் சோர்ஸ் பயோ எத்தனால்ல இருந்து கிளீன் ஃபியூவல் பண்ணோம். எப்படி பண்ணோம்? இது வந்து ஒரு ரிஃபார்மிங் ரியாக்ஷன், இத்தனால் ரிஃபார்மிங். இதுக்கு வந்து வேரியஸ் கேட்டலிஸ்ட் நாங்க டெவலப் பண்ணோம். ஸ்டீம் ரிஃபார்மிங், ஆக்சிடேட்டிவ் ஸ்டீம் ரிஃபார்மிங், இதெல்லாம் வேரியஸ் ப்ராசஸஸ். அதுல ஹைட்ரஜன் ஜெனரேட் ஆகும். இது வந்து கிளீன் பர்னிங் ஃபியூவல், ஹை கம்பஷன் எஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் இதுல ஐஆர் சிக்னேச்சரும் குறைச்சது. இது வந்து ஏதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி வேணும்னா இதுக்கு ஐஆர் சிக்னேச்சர் குறைச்சது. இதுல சல்ஃபர் கண்டென்ட் கிடையாது. அதனால இது எல்லா அட்வான்டேஜஸும் இருக்கு. வேற என்ன பண்ணும், கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷனுக்காக நாங்க வந்து ஃபயர் சப்ரஷனுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் டெவலப் பண்றோம். சாதாரணமா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க ஹாலான். ஹாலான்ங்கிறது நீங்க கேட்டிருப்பீங்க, ஓசோன் டிப்ளீஷன் பொட்டென்ஷியல் இருக்கு நிறைய உண்டு. ஓசோன்ங்கிறது ஒரு லேயர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது. இந்த ஓசோன் இல்லைன்னா யூவி கண்டென்ட் ஆஃப் ரேடியேஷன் ரொம்ப நிறைய இருக்கும். இது ஹெல்த் எஃபெக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் எஃபெக்ட் பண்ணும், எல்லாம் எஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்ம ஹாலோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஃபயர் சப்ரஷன், வேரியஸ் அதர் யூசஸ். அது வந்து ஓசோன் லேயரை டிப்ளீட் பண்ணிட்டு இருந்தோம்.
ஏன்னா இந்த ஹேலான்ஸ்ல புரோமின் குளோரின் எல்லாம் உண்டு. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் போய் ஒரு மாலிக்யூல் ஒரு ரேடிக்கல் எடுத்தோம்னா அது வந்து thousands of molecules of halon ஓசோனை டிஸ்ட்ராய் பண்ணிடும். இப்போ நாங்க ஹேலான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹெப்டாஃப்ளோரோப்ரோபின் ஒரு இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன் பண்ணோம். இது இதோட பைலட் பிளான்ட். அப்புறம் வாட்டர் மிஸ்ட் டெக்னாலஜி. இதுல வந்து வெரி ஃபைன் வாட்டர் மிஸ்ட் 100 மைக்ரான்ஸ். 100 மைக்ரான்ஸ்னா எத்தனை? இது நம்ம திக் ஹேர், நம்மளோட ஹேர் அபவுட் 70 மைக்ரான்ஸ், அதோட கொஞ்சம் திக்கர். 100 மைக்ரான்ஸ் வாட்டர் மிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணா இது வந்து வாட்டர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடும். கிளீன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷன். அப்புறம் நான் மூவி காமிக்கிறேன். இது வந்து நாங்க some of the things we did in Sewage. இப்போ நீங்க பார்த்துப்பீங்க எப்படி வாட்டர் மிஸ்ட் எப்படி எக்ஸ்டிங்விஷ் பண்றது ஃபயர்னு. நாங்கள் ஏபிசி பவுடரும் வி டெவலப்ட். இது வந்து மல்டிபர்பஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷிங் பவுடர். ஃபயர் சப்ரஷன் ஜெல். ஃபயர் சப்ரஷன் ஜெல் என்ன பண்ணணும்னா வாட்டர்ல நாங்கள் ஒரு பவுடர் ஆட் பண்ணுவோம். அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு ஜெல் ஃபார்ம் ஆகி பெருசா போயிடும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஃபயர் ஃபைட்டிங் சாதாரணமா வாட்டர் வச்சு பண்ணோம்னா 90% ஆஃப் த வாட்டர் கோஸ் வேஸ்ட் as ரன் ஆஃப் ஆர் எவாபரேஷன். ஜெல் வந்து என்ன ஆகும், ஸ்வெல் ஆகி இது வந்து வாட்டர் ரன் ஆஃபும் ஆகாது, எவாபரேட்டும் ஆகாது, நாட் டூ குவிக்லி. அப்புறம் அது ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணி ஃபர்தர் ஸ்ப்ரெட்டிங்கையும் ப்ரிவென்ட் பண்ணும். அதனால வாட்டர் ரிக்வயர்மெண்ட் 50% குறைஞ்சிடும். கடைசியில கம் டு இ வேஸ்ட். இ வேஸ்ட்னு நீங்க முதல்ல கேட்டிருப்பீங்க. இ வேஸ்ட்னா என்னது? எனிதிங் எலக்ட்ரானிக் வேஸ்ட். உங்களோட ஓல்ட் லேப்டாப், மொபைல், இந்த மாதிரி என்ன ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் இ வேஸ்ட். இதோட ப்ராப்ளம் என்னன்னா இதுல வந்து ப்ரோமினேட்டட் ஃபயர் ரிட்டார்டன்ஸ், பிவிசி, பிசிபி எல்லாம் இருக்கும். இதை எப்படி டிஸ்போஸ் ஆஃப் பண்ண? இதை வந்து பேர்ன் பண்ணா அது டயாக்சின், ஃபியூரன், கொஞ்சம் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். அப்புறம் ஹெவி மெட்டல்ஸ் இருக்கு இல்ல, அது வந்து நம்ம சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், கிட்னி எல்லாம் டேமேஜ் பண்ணும். நிறைய ரிஸ்க் ஹெல்த் அண்ட் என்வாயர்மெண்ட். அப்புறம் இது வந்து நம்ம ஏஷியால, சைனா, இந்தியா, நம்மளாம் ரொம்ப நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம் இ வேஸ்ட். அது என்ன பண்ண? ரீசைக்கிள் பண்ணவா, அன்ஆத்தரைஸ் செக்டர் எடுத்துட்டு போனான்னா அது வந்து எப்படி ஃபைனலி டிஸ்போஸ் ஆஃப் பண்ணுவான்னு தெரியாது. அதனால இதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதோட இப்போ வந்து புது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில they are trying to use less halons, clean PCBs or materials which have got less halons. இது வந்து another area where you can think of working. So finally I'll come to sustainability management. நீங்க கரியர்னு யோசிச்சீங்கன்னா என்ன, what is it involved? Sustainability management aims at balanced use of the resources so that the resources can be preserved for future generations and limiting resource depletion.
இதுல வந்து நீங்க கிரீன் எக்கானமி, சஸ்டைனபிள் இனோவேஷன், கிரீன் மார்க்கெட்டிங், கிரீன் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பண்ணுறாரு. இது எந்த யார் எடுக்கணும் அந்த மாதிரி கேரியர்? Want to do something for the environment and make a change. இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. படிச்சுட்டு அகாடமிக்ஸ்ல போகலாம். யூ கேன் டீச் அதர்ஸ் அபவுட் கிரீன் சஸ்டைனபிள் டெக்னாலஜிஸ். அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரியில நேச்சுரல் பெஸ்டிசைட்ஸ், எஃபிஷியன்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபார்மிங், அக்வாகல்ச்சர் இங்க யூஸ் பண்ணலாம். இல்ல எனர்ஜி அண்ட் கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ் இதெல்லாம் எப்படி பண்ணலாம்னு நீங்க ரிசர்ச் பண்ணலாம். எனர்ஜி எஃபிஷியன்சி எப்படி எல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்மார்ட் கிரிட்ஸ் இந்த ஏரியால ஒர்க் பண்ணலாம். எனர்ஜி ட்ரேடிங், என்வாயரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன், கவர்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் இதுலயும் நீங்க பப்ளிக் இல்லைன்னா பிரைவேட் ஆர்கனைசேஷன்லையும் ஒர்க் பண்ணலாம். கிரீன் கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்டிங் நியூ green buildings, retrofitting old buildings, manufacturing, green manufacturing technology, recycling, waste reduction, renewable energy generation, solar, wind, geothermal, biomass, research, design and consulting services. And then transportation. In the area, if you take up a career, you can try to increase the efficiency, reduce environmental impact of various modes of transportation. சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிடெக் படிக்கலாம். அதுக்கப்புறம் ஐதர் யூ கேன் டூ அன் எம்பிஏ இன் சஸ்டைனபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆர் யூ கேன் டூ அ மாஸ்டர்ஸ் டிகிரி இன் என்வாயரன்மெண்டல் ஸ்டடீஸ். ஆஃப்டர் தட் யூ கேன் டூ பிஹெச்டி ஆல்சோ. வேற ஏதாவது ஸ்ட்ரீம் எடுத்தீங்கன்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு எம்பிஏ இன் சஸ்டைனபிலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். தீஸ் ஆர் த வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இது வந்து வேற கோர்சஸ், ஷார்ட் டேர்ம் கோர்சஸும் இருக்கு. சப்போஸ் யூ ஆல்ரெடி ஸ்டடி பிடெக் எம்டெக் பண்ணியாச்சு, இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, யூ வாண்ட் அ ஷார்ட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், 15 to 18 hours சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், இல்லை 60 hours ஆஃப் கோர்ஸ் ஒர்க், அசோசியேட் டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி, அட்வான்ஸ் டிகிரிஸ் இதெல்லாம் இருக்கு. யூஎஸ்ஏல சம் ஆர் தேர், இன் இந்தியா ஆல்சோ. It's a really exciting time to be front row seat to the only known transformation of a world powered by dirty fossil fuels to a planet that gets its energy from renewable clean sources. It's happening just once, right now. So I'll just end with saying we have not inherited the earth from our ancestors. We have borrowed it from our children. Thank you. Madam, thank you very much. Thank you very much. I have not exceeded time. I am exceed panalaliya. Illa, it's fine, fantastic, madam. We can get back with the questions from the audience, madam. And if you can send, if you can also touch upon some how the students can come into the what they need to equip themselves, because these are all young kids. So what they can equip themselves to come up to this level into the green environment. அப்படின்னு அதை கொஞ்சம் டச் பண்ண முடியும். You can take some more minutes, madam. Certainly. So now I just gave last few slides to பார்த்தீங்கன்னா, in fact I talked about what are the ways in which நீங்க அந்த ஏரியால enter பண்ணலாம். One, you should have a commitment. ஏன்னா this is an area where you have to put in a lot of effort, but the rewards are also there because you're doing something for your planet, you're doing something for humanity, you're doing something for environment. But இதுல enter பண்ணணும்னா first நீங்க you can pick up a degree. Either you can do a bachelor's degree in science or engineering, or even if you pick up something which is non-science or engineering, you can later pick up this. Idukapram bachelor's degree kapram you can go on to environmental safety, environmental sciences, environmental technology, and then go on for specialization in sustainability. Adu thavara, if you don't want to get into masters in engineering or in science,
You can do masters in business administration. That can also help you in sustainability management. அதனால there are various ways in which you can get into this. அதை தவிர if you're already in some other course, then you can pick up short-term courses. Short-term courses வந்து a few weeks courses, online courses இருக்கு. This will give you an exposure to what it is. அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணலாம் do you want to enter it full time or not. அதனால this is an area which is upcoming. In the coming years, it is going to be very, very important. It's going to be important for you, for your families, for your neighborhood, for your country, and for the world. இவ்வளவு நேரம் சுற்றுச்சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்று அருமையாக தெல்ல தெளிவாக திரு டாக்டர் சித்ரா ராஜகோபால் மூலமாக முதல் பெண்மணி டிஆர்டிஓவில் தமிழகத்தை சார்ந்தவர் சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதில் எப்படியெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் படிக்கலாம், எங்கெல்லாம் படிக்கலாம் என்று கூட அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இது ஒரு அப்கமிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த சுற்றுப்புற சூழல் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இது ஒரு அப்கமிங் ஃபீல்டுன்றதுனால நேர்களே உங்களிடம் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நீங்க டெஃபினட்டா இந்த இதுல போடலாம், சாட் பாக்ஸ்ல போடலாம். மேடத்தோட இமெயிலையும் நாங்க கீழே கொடுக்குறோம். மேடம் வந்து 2 கேள்விகளுக்கான சிறந்த கேள்விகளுக்கான பரிசை தேர்ந்தெடுப்பார்கள். அதை எடுத்தா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கையொப்பமிட்ட புஸ்தகம் அவர்களை போய் சேரும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம கேள்வி நேரத்துக்குள் போகலாம் என்று நினைக்கிறேன். The plastic waste பத்தி ஒரு question வந்திருக்கு. It's a very, very interesting topic and it's a very good question. இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை எப்படி டீல் பண்ணணும், இதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு. யூ மஸ்ட் பி அவேர். இந்த மாதிரி எந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், சில இடத்துலலாம் பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பட் நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க டிகிரேடபிள் பிளாஸ்டிக்னு நாங்க we have worked on that. So that is one way of making sure that the plastic waste degrades. அது தவிர நம்ம இந்த பிளாஸ்டிக்கை வந்து ஃபியூவலா கன்வெர்ட் பண்ணலாமான்னு there are some people working on that also. இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் it has got lot of potential as a fuel. அதை கன்வெர்ட் பண்ணி அதை ஃபியூவலாவும் யூஸ் பண்ணலாம். அதை வந்து பைரோலிசிஸ் பண்ணோம்னா ஒரு லிக்விட் மாதிரி வந்துடும். இந்த லிக்விட் இஸ் a liquid fuel actually. அந்த மாதிரி there are so many ways in which we can convert something which we call waste into something very useful. ETP plant. ETP பிளான்ட்ங்கிறது எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது இண்டஸ்ட்ரியில எஃப்ளூயன்ஸ்னா தட் இஸ் வேஸ்ட் வாட்டர். வேஸ்ட் வாட்டர்ல இட் குட் கண்டெயின் அன்வான்டட் மெட்டீரியல்ஸ் which will damage the environment. அப்போ அதை வந்து ட்ரீட் பண்ணணும். முன்னாடி அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. Because there are very few industries and the carrying capacity was there, it was not affecting. But now with so many industries, so many effluents from so many industries, அப்படி பண்ண முடியாது. So last so many years we have had regulations. இந்த ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணணும், அப்போதான் அதை ரிலீஸ் பண்ணலாம் அந்த எஃப்ளூயன்ட். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட் பண்ணணும். ஒரு மேனுஃபேக்சரும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இட் மே பி டிஃபிகல்ட். அதனால காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ்னு செட்டப் பண்றாங்க. அதுல வந்து பக்கத்துல இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸும் சேர்ந்து அங்க they can send their waste and effluents there and it can get treated. இந்த effluent treatmentல வேற ப்ராசஸஸ் இருக்கு. இனிஷியலி பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல என்ன ஆகும்னா அந்த கிரிட் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்டரி ட்ரீட்மெண்ட் அதுல பயாலஜிக்கல் ப்ராசஸஸ்லாம் இருக்கும். டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து ஃபைனல் ரிஃபைனிங். அது it is done only for those waste which contain some really materials which cannot be removed in the first and second step. So that is the principle of effluent treatment. The petrol decreases convert to green fuel. அது எக்ஸாக்டா எனக்கு புரியல என்ன கேக்குறீங்கன்னு. I understand that பெட்ரோலை எப்படி கிரீன் ஃபியூவலா மாத்தலாம்னா, இல்ல பெட்ரோலை டிக்ரீஸ் பண்ணி கிரீன் ஃபியூவல் எப்படி கொண்டு வரலாம். எனிவே I'll answer my own way. கிரீன் ஃபியூவல்ங்கிறது இப்போ right now other than hydrogen or battery powered vehicles we don't have any green fuel as such, but
we are going towards it. என்ன பண்றாங்கன்னா அது mix பண்றாங்க. Diesel-ஓட, petrol-ஓட we can mix some amount of ethanol or some some other green fuel. அது வந்து emissions reduce பண்ணும். Because diesel and petrol use பண்ணோம்னா carbon dioxide emissions will be very high. But green fuel கொஞ்சம் mix பண்ணோம்னா the emissions will become less. Of course, efforts are on so that we can completely replace with green fuel. நிறைய பேர் ட்ரையும் பண்ணியிருக்காங்க. In fact, they have flown aeroplanes with completely green fuel also. Bioethanol and biodiesel and aviation fuel. So இதெல்லாமும் பண்ணியிருக்காங்க. But it is not yet completely, we have not come to a stage where we can start using it every day. Can we prevent resource depletion? By what method we can make aware people are not serious about its consequences? Okay. I'll answer the second question first. By what method we can make people aware? See, more and more there are a lot of, if you go to YouTube itself or you go to the internet, we have a lot of courses, MOOC courses, a lot of talks are there, lectures are there. We are sensitizing the people about how we can minimize resource depletion. அது தவிர வேற நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. They do short-term courses. In fact, we ourselves in Drdo, we have been doing courses for people, mainly for defense. But we talk about environmental safety, sustainable development, etc. அந்த மாதிரி நீங்க courses பண்ணணும்னா there are free courses also, and there are courses which are paid courses, so you can come to know. And if articles வருது, there are articles which come out in newspapers, there are talks which come out, as I said, in the internet and the other social media. So people can get sensitized. I think now we have come to a situation where almost everybody knows about it. It is not that we don't know about the problems of environmental degradation or that resource depletion can take us to a point of no return. So then how do we minimize resource depletion? I think my whole lecture was basically on that. So if you go back to the slides or if you just recapitulate, that is how we can do it. Why can't we develop eco-friendly offices in rural areas in green environment to minimize pollution and climate change? Very nice question. Yes, we should do it. In fact, in all areas, urban areas, rural areas, we should look at eco-friendly buildings, smart buildings. Smart buildings, eco-friendly buildings, there are many ways. And in fact, now, most buildings which we are trying to come up with utilize all the ways in which we can make them green. That means less resource intensive, and the energy usage should be minimal. It should use natural sunlight. There are many other ways also. And in fact, I think the architects and the engineers who are in the construction industry and who are researchers in this area are coming out with many ways to make smart buildings. That's a very good question, and I think we should use it. What is the biggest impact that Drdo has made in the world? Okay, I think you have heard some of our earlier speakers, Drdo, I think 2 or 3 speakers you have heard. So they have also shared with you what all Drdo has done. Other than that, நீங்க நியூஸ்ல பார்த்துட்டே இருப்பீங்க. Just 2 days back also you would have heard about nearby. You would have heard about BrahMos. அதுக்கு முன்னாடி about this ISAT test. So these are the kind of things Drdo is doing so that our working for our defense, ensuring that we have a strong and empowered defense, so that the security increases, so both for security and for defense. Okay, cocktail. How does cocktail enzymes help in destroying plastics? That's a very specific question. I think if you write to me an email, it's better to reply there, because I don't think everybody would be interested in getting into such specifics. Why shouldn't we use plastic for laying roads and use as a variable product for building bricks? Good question. It is already being thought of, and there are many places where it is being used also. In fact, if I remember right, there was a complete stretch of road here in Delhi
which was made using plastics. So that is something which is a good way of using it. Is there any possibility to avoid dangerous plastic which corrupts our environment? You mean use of plastic? I think I've already answered it in different ways. But yes, we can minimize use of plastic. நம்ம ஆத்துலயே என்னதான் யூஸ் பண்றோம், பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம். You can reduce that. Start from your own home. Start from your home. Start from your school. Plastic glasses use பண்ணாதீங்க. Plastic materials, plastic bottles க்கு பதிலா use metals or use other degradable things or good metals like copper. இப்பெல்லாம் சொல்றாங்க copper bottles use பண்ணுங்க. So each and everything which we are using, the first thing examine பண்ணுவோம். நம்ம கரெக்டா யூஸ் பண்றோமா இல்லையா? Why do we unnecessarily buy plastics and use plastics? That is the first step. Can we use gases released by sewage water as fuel? Yes, of course. You would have heard of the biogas which is generated. So whenever sewage is there, we can have various techniques by which we can generate biogas, and that biogas can be used as fuel. It's already being done. Yes. The satellites important than building a dam for farmers. Okay. See, both are important. Probably for farmers to come to know when it's going to rain, what is the weather, what is the climate like. Satellites give that information, isn't it? So you need that also. But building a dam is also important. And building a dam may not be always the answer. So both things are important. What is the next question? How can we prevent resource depletion plus create people awareness? I think the same question came before. I've already answered it. Thank you. மேடம், இத்தனை நேரம் மிக எளிமையாக டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு எங்களிடையே இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழில் இதை கேட்க வேண்டும் என்று உலகெங்கும் இருக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் உரையாடியது இந்த பதிவு டெஃபினட்டா அவங்களை போய் சாரும். நல்லதாக அவர்கள் கேள்விகளை எடுத்துக்கொள்வார்கள். கேள்வி ஏதேனும் இணையத்தில் இருந்திருக்கும் நேயர்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு ஸ்பெசிபிக்கா இருந்தால் மேடம் சொன்ன மாதிரி அவங்களோட இமெயில ஸ்க்ரால் பண்றோம், அதுக்கு அவங்களுக்கு எழுதுங்க. அந்த இமெயில்ல அவங்க இது பண்ணுவாங்க. மேடம், நீங்க 2 கொஸ்டின் என்ன பெஸ்ட் கொஸ்டின் அப்படின்றத நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இதை சார்ந்து நீங்க இந்த ஸ்பீச்சை முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து டெஃபினட்டா உங்க இமெயில் பாக்ஸ் வந்து ஃபுல் ஆகும். ஏன்னா அவ்வளவு பேரும் கேட்க முடியாத கேள்விகளை, ஓப்பனா கேட்க முடியாத கேள்விகளை உங்க இமெயில்ல வந்து கொடுப்பாங்க. அதுல இருந்து நீங்க 2 கேள்விகளை எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களோ எடுத்து எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அவருக்கு தக்க பரிசை கையொப்பமிட்டு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கையொப்பமிட்ட புஸ்தகத்தை அவர்கள் வீட்டிலேயே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஃபைனலா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு if you want to give a 2-minute roundup and action plan for them to join your movement in green, I think this is a forum. Madam, technical listல மேடம் வெளியே இருக்காங்க. joining. So if you have 2 minutes to give a roundup, kindly give them that 2 minutes. நீங்க கேட்டிருப்பீங்க, I want to give a 2-minute elevator pitch. கேட்டிருப்பீங்களா? Elevate your minutes to go from one school. I want to sell an idea to someone. So now an elevator pitch for why should you join work sustainable work for humanity. So that I think I will end all. Thank you. ஸோ உங்க ஜேர்னியில மாணவர்களையும் இணைத்துக் கொண்டு மிக எளிமையாக அவர்களையும் சேருங்கள் என்று வாருங்கள் என்று சொல்லி உங்கள் உரையை நிறைவேற்றிருக்கிறீர்கள். மிக்க நன்றி மேடம்.
மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நாங்கள் கேட்போம். ஆகவே ஃபிட்ஜி, என்டிஆர்எஃப், இந்து தமிழ் திசை உங்களுக்கு மீண்டும் நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று ப்ரொஃபசர் ராதாகிருஷ்ணன் பிரதீப்குமார் உங்களிடையே உரையாட இருக்கிறார். சீஃப் டிவிஷன் ஆஃப் கார்டியோதராசிக் அண்ட் வாஸ்குலர் சர்ஜரி. வெள்ளிக்கிழமை. அது 4ஆம் வாரம். 4ஆம் வாரத்தில் 10ஆம் நிகழ்வு. 4ஆம் வாரத்தில் 11ஆம் நாள் நிகழ்வை எங்கள் டாக்டர் வி டெல்லி பாபு, சயின்டிஸ்ட், டிஆர்டிஓ, டைரக்டர், என்டிஆர்எஃப். 4ஆம் வாரம் 12ஆம் நாள் நிகழ்வில் முதல் நாளில் வந்து துவக்கி வைத்த பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, எக்ஸ் ப்ராஜெக்ட் டைரக்டர் சந்திராயன் 1 and 2, எக்ஸ் ப்ரோக்ராம் டைரக்டர் மங்கள்யான், சேர்மன் என்டிஆர்எஃப் ஞாயிற்றுக்கிழமை உரையாட இருக்கிறார். ஆகவே நீங்கள் மட்டும் இதை கேட்காமல் உங்களுடன் இருக்கும் சக தோழர்கள், சக கிளாஸ்மேட்ஸ்க்கு போய் இதையெல்லாம் சொல்லி டெஃபினட்டா அடுத்த வாரம் 6 வாரம் ஆக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுவது இந்து தமிழ் திசை, என்டிஆர்எஃப், ஃபிட்ஜி. நன்றி, வணக்கம். Hi everyone, I'm Saujanya and I'm currently pursuing chemical engineering at IIT Madras. I was part of FITGI's Pinnacle program, which is 11th and 12th grade integrated program. I got into this program by taking up the Big Bang entrance examination back when I was in 10th grade, and this examination also allows for students to gain various scholarships and enter FITGI. I'd like to talk about the aspects of the Pinnacle program which help me crack JEE advance. Firstly, we have comprehensive packages given on various levels, chapter-wise and question banks, which helped me analyze my level of understanding of various topics. Secondly, we had tests conducted at regular intervals that were not only within the institute, but also amongst commensurate institutes in various parts of the region. This helped me judge where I stood amongst the candidates that took up the examination and hence allowed for improvement. Thirdly, the environment at FITGI allowed me to learn from my peers and teachers and grow as such. Thus, I would like to conclude by saying that it is important for you to believe in yourself, because if you think that you can do it, then the entire universe will be forced to believe in you. I wish you all the very best for all your future endeavors and hope you come out in flying colors. Thank you.